அம்மா ஆமாம்மா. நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன? நாடு என்ன? நகரம் என்ன? பூர்வீகம் என்ன? அம்மா அந்த மாதிரி வச்ச சுத்திரா வடிவமுள்ள மச்ச விழி அழகி. சரிம்மா. ஒற்றுமில்லாத ரோமணி. ரோமணி. அப்படிப்பட்ட முன்னழகும் பின்னழகும் பேரழகும் படைத்த என்னுடைய பெயர் ரம்பை. ரம்பை. அதேங்க அப்பா, இந்த மிஷின்ல எல்லாம் வச்சுட்டு அனுப்பாங்களே, என்னது? ரம்பம். ரம்பம் ஆரம்பம் பம் 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 பேரிம்பம். உன் பேர் ரம்பமா? அம்மா ரம்பம் இல்ல. ரம்பம்னா ரொம்ப இறுதியா கிடக்கு. அடியே, ஓ, என்னுடைய பெயர் ரம்பையாக இருந்தாலும் திகி திகி சிப்பாமணி. உங்களுடைய பெயர் ரம்பா. அம்மா 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 அம்மா. என்னுடைய பேர் ரம்பா. ஆமா. உங்க பேரு ரொம்ப ரொம்ப இல்ல, நாங்க சின்ன பேர் தான். என்ன பேரு? நாங்க அக்கா தங்கச்சி 3 பேரு. நீங்க? எங்க பெரியக்கா பேரு மண்டை. மண்டை. எங்க சின்னக்கா பேரு தொண்டை. தொண்டை. என் பேரு பூவாயி. பூவாயி. என் பேரு பூவாயின்னு சொல்ல வரதுக்குள்ள என்னடி உனக்கு அம்புட்டு அவசரம்? அம்மா என் பேரு பேர் ரம்பியாக இருந்தாலும் ஆமா, இந்த ரம்பியை பெற்றெடுத்த உங்க அப்பா அம்மா யாரு? என் தாய் தந்தையா? நான் தானே தெரியும். அடியே, அம்மா. அதாவது உன்ன ஒரு தாயினுடைய வயிற்றில் 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடிகள் அங்கத்திலே சுமந்து தோலடங்க துறையடங்க பெற்றெடுத்து சந்தன கட்டலிலே தங்க தாளான தொட்டிலே பாலோ நினைத்து வகித்து கொடுத்து உன்னை வளர்ச்சி வாழ்வு செய்திருப்பால் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை. எங்க அப்பா அம்மா? ஆமா. இருந்தாலும் உங்க அப்பா. நான் ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு நோனின் வழியாக பிறந்தவளா? நீ எதிர் வழியா பிறந்தாயா? நான் அதுல பிறக்கல. நீ எதுல பிறந்த? நான் எதுல பிறந்தேன்னு தெரியுமா? வெட்டிக்காரன். பார்த்து சொல்றேன். காலத்தின் நேரமாக ஆக இங்கெல்லாம் ரண கொடூரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. என்னாச்சு தெரியும்? இப்போ
எப்படி தேவர்களும் அரக்கர்களும் அமிர்தம் வந்து கடைந்தார்கள். சரிம்மா. எப்படி எப்படி திருப்பார்களிலே பால் செட்டியாகவும் ஓஹோ. ஆதிசேஷன் கழுத்தில் இருக்கக்கூடிய நாக சர்பத்தை சரி ஒரு கயிறாகவும் ஆஹா. சந்திரனை இப்படிப்பட்ட தூணாக நிறுத்தி சரி தேவர்கள் எல்லாம் பால்புறமாகவும் ஓஹோ. அரக்கர்களை தனப்புறமாக நிறுத்த வைத்து சரி இப்படி தேவர்களும் அரக்கர்களும் மாறி மாறி அமிர்தமானதை கடைந்தார்கள். சரி அம்மா. அப்படி அமிர்தமானது கடையும் போது ஆஹா. அந்த அமிர்தத்தில் பிறந்தவன் தான் யாருங்க? இந்த ரம்பை. ஓ அமிர்தத்தின் வழியாக பிறந்திருக்கிறீங்க. ஆமா, தாயினுடைய நோடி வழியாக பிறக்கல. பிறக்கவில்லை. சரி அம்மா அப்படி ஆமா, நீ எப்படி பிறந்த? நான் சாணி போல வாயா ரம்பையாக நீ இருந்தாலும் இந்த ரம்பை வந்து ஒரு அமிர்தத்தின் வழியாக பிறந்திருக்கிறாங்க. நான் பெட்டிக்காரா நான் பேசிட்டு நீ டீ குடிக்கிறீங்க நான் போதும். இருந்தாலும் அப்படி அமிர்தத்தில் பிறந்திருந்தாலும் சரிம்மா. அம்மா உங்களோட பிறந்தவங்க எத்தனை பேர் அம்மா? நான் மட்டும் பிறந்தேனா? உங்களோட ஒட்டி பிறந்தவங்க எத்தனை பேர்? என் கூட ஒட்டி பிறந்தவர்கள் எத்தனை பேர்? நான் தானே தெரியும். ஏய், வயசுக்கு வந்துட்டியா? நான் இன்னும் வயசுக்கு வரல. நீ வயசுக்கு வரலையா? ஆஹா. உனக்கு வயசு என்ன? எனக்கு 23. 23. நீ வந்தீங்கன்னா அந்தாச்சி தெரிஞ்சுக்கணும். வரையில எப்ப வருவாங்க?
எத்தனை பேர்? அக்கா தங்கைகளோடு நாங்கள் 7 நாட்டிய மாதர்கள். நீங்க அக்கா தங்கச்சிக்கு 7 பேர் பெற்றிருக்கிறீங்க. 7 பேருக்கு என்ன வேலை? யார் யார்? ரம்பை, மேனகை, ரதி தேவி, விசித்ரா, சித்ரா, ஊர்வசி என்று சொல்லக்கூடிய அக்கா தங்கைகள் நாட்டிய பெண்கள் 7 பேர் நாங்கள் பிறந்தோம். சரி அம்மா, நடின பெண்களாக அக்கா தங்கை நீங்க 7 பேர்களும் அமிர்தத்தின் வழியாக பிறந்திருக்கீங்க. அப்படி அமிர்தத்தின் வழியாக பிறந்திருந்தாலும் நீங்க யாரிடத்தில் அடைக்கலமா இருக்கிறீங்க? தேவர்கள் பார்த்தார்கள். அம்மம்மா, நாட்டிய பெண்களாக இந்த அமிர்தத்தில் நீங்கள் பிறந்து விட்டீர்கள். அதாவது தேவர் சபையிலே தேவலோகத்திலே தேவர் சபை கூட்டப்படும். அப்படி தேவர் சபை கூட்டும் போது தேவர் சபையில தேவர்கள் முன்னே அமர்ந்திருக்க, சரி, அந்த தேவேந்திரமன் 32 படி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு நாட்டியம் அடையக்கூடிய வேலை என்பதற்காக எங்களுக்கு ஒதுக்கி வைத்தார். ஓ, தேவேந்திர முன்னாடி நீங்க வந்து நடனம் ஆடக்கூடிய பெண்கள். ஆமா. அவருக்கு நீங்க எப்பெல்லாம் நடனம் ஆடுவீங்க? எப்பொழுது தேவர் சபை கூடும்போது, அது மட்டுமல்ல, தேவர்கள் எல்லாம் வரும்பொழுது, அதாவது மன்னருக்கு சற்றையான மனக்கவலை இருந்தால் அந்த மனக்கவலை தீர்வதற்காக மனசம்பந்தப்படுவதற்காக நாட்டியம் ஆடுவோம். மனதில் கவலை இருந்தால் நளினத்தை காணுங்கள் சொல்லிருக்கிறார். ஆமா. நீங்கள் நடனம் ஆடி அவர் மனதை குளிர வைப்பீங்க. ஆமா. அப்படி நடனம் ஆடக்கூடிய பெண்கள் இந்த அக்கா தங்கை 7 பேர்களாக இருந்தாலும் நான் அப்பம்மா இன்னைக்கு என்ன லீவு? அவசரமாக வந்தேன் என்று கேட்கிறேன். நமது மன்னனாக விளங்கக்கூடிய தேவேந்திர மன்னன் இருக்கிறார் அல்லவா? அவருடைய துணைவி இருக்கிறாங்களா? யாரு? மகாராணி இந்திராணி அம்மா. ஆமா. அந்த இந்திராணி அம்மா உங்கள் அக்கா தங்கை 7 பேரையும் அழைத்து வர சொன்னார்கள். ஏய், என்ன விஷயம் தெரியல. என்ன விஷயம் தெரியல. ஆமா. என்ன விஷயம் தெரியல. ஆமா. அப்படின்னா சீக்கிரம் போய் துணித்தடிக்குள்ள இது விட்டுருக்கியா? அதுக்கு ஏன்டி ஒண்ணு கூத்துற மாதிரி இப்படி முட்டி நிக்கிற மாதிரி இப்படி நின்று கிடக்குற? சீக்கிரமா போய் என் அருமை தங்க யாரு? ஊர்வசி இது ரதி தேவி, மேனகை, சித்ரா, விசித்ரா என்று சொல்லக்கூடிய என் தங்க பிறகு அந்த புறத்துல இருக்கிறாங்க. சரிம்மா. அக்கா அருமைய சமயங்களே, இவ்விதமாகத்தானே ரம்மையானவர் தன் தங்கையாக விளங்கக்கூடிய நடன தாரகை, நடின பேரொழி என்று சொல்லக்கூடிய ஊர்வசி அழைக்க ஊர்வசி கர்ப்ப